ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த குழம்பு எப்படி பண்ணு பார்க்கலாம். இன்னைக்கு மண் சட்டியில் தான் பண்ணியிருந்தேன். மண் சட்டி சூடானதுமே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே கடுகு, வெந்தயம், காயப்பொடி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கினதுமே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்த்துக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்துடலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். குழம்புல பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வத்தி வரணும், அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த குழம்பு கூட ஃபிஷ் ஃப்ரை காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து சூடு ரைஸ்ல அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.